வயசான மூதாட்டியை இப்படி அங்க ஏமாத்துவாங்க. இது சாதாரண 500 ரூபாய் நோட்டு இல்லையா, குழந்தைங்க விளையாடுற டம்மி நோட்டு. எவ்வளவு நேக்கா பேசி மூதாட்டியை ஏமாத்தி மாம்பழத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. இது ஒரு அம்மா உட்காந்து 2 ஹவர் பேசிட்டு 500 ரூபாய் காய்ச்சி கொடுத்துட்டு 150 ரூபாய் மாம்பழம் 50 ரூபாய் முருங்கரை மீதி 300 ரூபாய் கையில் கொடுத்தாந்துட்டேன். கள்ள நோட்டு பசங்க வச்சு விளையாடுற நோட்டு கொடுத்துட்டு தெரியாத வாங்கி. கேன்சர் இருக்கு, ஆட்டு பிரபலம், நுரையீரல் தண்ணி இருக்குது, பிபி சுகரு புள்ளெல்லாம் கிடையாது. 2 பொண்ணுங்க சம்பாதிச்சானது மாத்திரம் போகணும். திருவெற்றூர் நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய திருவெற்றூர் மார்க்கெட் பகுதியில 35 ஆண்டுகளா மூதாட்டி ஒருத்தவங்க சாலையோரமா வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரியும் ஒவ்வொரு வகையான பழங்களை இவங்க விற்பனை செய்வாங்களாமா. இப்போ மாம்பழம் சீசன் அப்படின்றதுனால மாம்பழத்தையுமே இவங்க விற்பனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பெண்மணி ஒருத்தவங்க கடைக்கு வந்திருக்காங்க. மூதாட்டி கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்காங்களாமா. 150 ரூபாய்க்கு மாம்பழம், 50 ரூபாய்க்கு கீரைன்னு 200 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு 500 ரூபாய் நோட்டை கொடுத்திருக்காங்க. மூதாட்டியும் அவங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த நோட்டை பார்க்காம மீத 300 ரூபாய் எடுத்து கொடுத்திருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எதர்ச்சியா அந்த நோட்டை பார்க்கும்போது தான் தெரியுது அது குழந்தைங்க விளையாடக்கூடிய டம்மி 500 ரூபாய் நோட்டா. மூதாட்டி கிட்ட பேசி அவங்களை ஏமாத்தி மனிதாபிமானமே இல்லாம இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கிறது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. கணவர் இறந்து போன நிலையில தன்னந்தனியா இவங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு தன்னை கவனிச்சுட்டு வரக்கூடிய மூதாட்டிக்கு இப்படி செய்யலாமான்னு பல பேரும் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இம்பார்ட்டன்டான செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிடி ஹாலிடேஸ், கார்த்திபுரம், கோயம்புத்தூர் 200 ஏக்கர் டவுன்ஷிப்.